ஒவ்வொரு புதன்கிழமையும் மாதத்தில் ஒரு வாரம் ஐயா அவங்க நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு உரையும் மிகவும் சிந்தனைக்கு விருந்தாக, இன்னும் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அதுல இப்ப ஐயா அவங்க ஆழமான தத்துவ விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்திட்டு வர்றாங்க. இந்த மனிதன் இறைத்தன்மையை உணரணும் அப்படின்னா அதற்கு அறிவு, ஆன்மா, மனம் போன்றவற்றினுடைய விளக்கங்களை தெளிவாக பெற வேண்டும். அப்ப அந்த விதத்துலதான் ஐயா அவங்க அதைய விஞ்ஞான பூர்வமாக மகரிஷி அவர்கள் கொடுத்த தத்துவங்களை இன்னைக்கு இருக்கிற அறிவியலோடு இணைத்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அன்பர்களே, நண்பர் இறை மதன் அவர்களே, இணைந்திருக்கும் என்னுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அறிமுகமாக இப்போது 2-3 நிமிடங்களில் இறை மதன் அவர்கள் பேசும்போது ஒன்றை சொன்னார்கள். எப்பொழுது நம்மிடம் உள்ள அறிவு, மனம், ஆத்மா, உயிர் என்பனவற்றை தெளிவாக புரிந்து கொள்கிறோமோ அது முதல் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியே. நமது துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இவைகளை சரியாக புரிந்து கொள்ளாததுதான். அறிவையும் மனதையும் உயிரையும் சரியாக புரிந்து கொண்டால் தானாகவே நான் எவ்வாறு உருவானேனோ, நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கிருந்துதான் எனது நண்பரும் வந்திருக்கிறார் என்ற உணவு எண்ணில் மேலோங்கும் போது அவரை ஏமாற்றவோ அவர் துன்பப்படவோ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆக இந்த தெளிவு இல்லாததுனாலதான் மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனைகளும் தீர மாட்டேங்குது, ஓட்டமும் நிற்க மாட்டேங்குது. இந்த நாளோட தெளிவு இருந்தா போதும். இந்த நாளோட தெளிவுக்குத்தான் தவம் வேண்டியது. தவம் என்பது அது அல்டிமேட் அல்ல, ஒன்றை அடைவதற்கான பாதை. ஆனா அந்த பாதையை நம்ம எடுத்தே ஆகணும். ஆக தவமும் நம்மையே சீர்தூக்க பார்க்கிற தற்சோதனை மூலமாக இந்த தெளிவுகளை அடையும் போது அப்புறம்தான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் போது எந்த தவறும் நிகழாது. ஆக மகரிஷி அவர்கள் இந்த தெளிவைத்தான் கொடுத்தாங்க. அவரிடம் அருகில் அமர்ந்து நான் கற்ற தெளிவை, நான் பெற்ற தெளிவை இப்போது உங்களுக்கு தரக்கூடிய
ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி போன வாரம் என்று சொல்ல முடியாது, சென்ற தினம் அறிவு ஆற்றல் என்பதை பற்றி விரிவாக சிந்தித்தோம். அறிவும் ஆற்றலும் என்று சொல்லும்போது ஒரு இயக்கத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஆற்றல். ஆற்றல் இல்லை என்றால் இயக்கம் இல்லை. அந்த இயக்கத்தின் நோக்கமாக வருவது அறிவு. அறிவு இல்லைன்னா சரியாத நோக்கத்தில் போக மாட்டோம். ஆக அறிவும் ஆற்றலும் இணைந்த ஒரு, என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் ஃபீல்டு என்று சொல்வார்கள், புலம். தமிழ்ல புலம் என்று சொல்வார்கள். எல்லையற்றது ஒரு புலம், அறிவும் ஆற்றலுமான ஒரு புலம். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அங்க அறிவும் இருக்கும், ஆற்றலும் இருக்கும். ஆக இந்த அறிவும் ஆற்றலுமான ஒரு ஃபீல்டு, ஒரு புலம். பொதுவா ஃபீல்டுன்னு என்ன சொல்றோம்? வயல்ல ஃபீல்டுன்னு சொல்றோம். ஒரே பையன் மயமா இருந்தா அது நெல் வயல், பேடி ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். ரோஸ் ஃப்ளவரால் நிறைய இருந்துச்சுன்னா ரோஸ் ஃப்ளவர் பிளான்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். இது அறிவும் ஆற்றலுமான ஒரு ஃபீல்டு. ஆக இந்த அறிவும் ஆற்றலுமான இந்த புலம், இதற்கு விஞ்ஞானம் வைத்திருக்கிற பெயர் ஸ்பேஸ், ஆதி வெளி. ஸ்பேஸ் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானம் ஒரு பேர் வச்சிருக்கு அதுக்கு, அவ்வளவுதான். ஆனா இருக்கிறது அறிவும் ஆற்றலும் தான். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு என்பதற்கு ஒரு பேரை வச்சிருக்கு விஞ்ஞானம். வெளி, பிரிமாடியல் ஸ்பேஸ், ஆதி வெளி அப்படிங்கிறது விஞ்ஞானம் வைத்த பெயர். தத்துவத்துல என்ன பெயர் வச்சிருக்காங்க? தெய்வம் அல்லது இறைவன் அப்படின்னு தத்துவத்துல பேர் வச்சிருக்காங்க. ஆக தெய்வம் என்றாலும், தத்துவம் சொல்லுகிற தெய்வம் என்றாலும், விஞ்ஞானம் சொல்லுகிற ஸ்பேஸ் என்றாலும் எதை குறிக்கிறது? அறிவும் ஆற்றலுமான இந்த புலத்தை குறிக்கிறது. அவ்வளவுதான், ரொம்ப சுருக்கமா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா, தத்துவத்துல தெய்வம் என்று பொதுவாக தத்துவம் சொன்னாலும் அதற்குள்ள கொஞ்சம் போய் பார்த்தோம்னா அந்த தெய்வத்தை, அறிவும் ஆற்றலுமான அந்த தெய்வத்தை அதற்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. அந்த தெய்வத்திற்கு பிரம்மம் என்ற பெயரை கொடுக்கிறது வேதாந்தம். சிவன் என்ற பெயரை கொடுக்கிறது சைவ சித்தாந்தம். அல்லாஹ் என்ற பெயரை கொடுக்கிறது இஸ்லாமியம். பிதா என்ற பெயரை கொடுத்தது கிறித்தவம். அருட்பெரும் ஜோதி என்ற பெயரை கொடுத்தது சன்மார்க்கம். இறைவெளி என்ற பெயரை கொடுத்தது வேதாத்திரியம். ஆக இறைவெளி என்றாலும், அருட்பெரும் ஜோதி என்றாலும், பிதா என்றாலும், அல்லாஹ் என்றாலும், சிவன் என்றாலும், பிரம்மம் என்றாலும் குறிப்பது ஒன்றைத்தான். அந்த ஒன்றுதான் அறிவும் ஆற்றலுமான இந்த புலம். இத மனசுல ஊன்றி வாங்கிட்டோம்னா
அப்படி எந்த மதத்துக்கு யார் எதிரி? எல்லாம் ஒன்னத்தான் பேசுறோம், ஒரே இதைத்தான் எல்லாரும் பேசுறோம். அப்படிங்கிற அந்த அறிவு வந்துருச்சுன்னா, அந்த நிலைப்பாடு தெளிவு வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த தெளிவு இல்லாதது தான் நீ பேசுகிற சிவன் வேறு, நான் பேசுகிற பிரம்மன் வேறு. இந்த தெளிவு இல்லாத நிலையில் நாம் போடுகிற சண்டை தான் அது. ஆகவேதான் இறைமதன் சொன்னதை போல இந்த தெளிவு மட்டும் வந்துருச்சுன்னா நமது இல்லத்திலும் நமது உள்ளத்திலும் மகிழ்ச்சியே. இந்த தெளிவு வரலைன்னா இல்லத்திலும் மகிழ்ச்சி இல்லை, உள்ளத்திலும் மகிழ்ச்சி இல்லை. ஆக நம்ம மகிழ்ச்சி எதோட இணைந்திருக்கு? நமது தெளிவோட இணைந்திருக்கு. அந்த தெளிவுதான் நமது மகிழ்ச்சியினுடைய அளவுகோல். ஆக நம்ம அறிவு என்பதுக்கும் ஆற்றலையும் பார்த்துட்டோம். இப்போ இதை விஞ்ஞானம் எப்படி பார்க்குது, தத்துவம் எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். விஞ்ஞானம் அப்படின்னு வருவோம். இந்த விஞ்ஞானம் என்று வரும்போது விஞ்ஞானிகள் எல்லாம் பருப்பொருளா பேசினாங்க. அப்புறம் அதுக்குள்ள மாலிகூல்ஸ், பெரும் பெரும் அணுக்கள் இருக்குன்னு பேசினாங்க. அப்புறம் அணுக்கள்னு சொன்னாங்க. அப்புறம் அணுக்களுக்குள்ள அணுக்கருன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் ஒண்ணு சொல்றாங்க, அதுக்குள்ளேயும் ஒண்ணு சொல்றாங்க. கடைசியாக போனா ஒரு அடிப்படை துகள் அப்படின்னு அது வரைக்கும் விஞ்ஞானிகள் போயிட்டாங்க. இப்போ அந்த விஞ்ஞானிகளுக்கும் தெரியுது இந்த அடிப்படை துகள் ஆதியில இருந்து தான் வந்திருக்கணும். நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்றோமே, அதுல இருந்து தான் இந்த அடிப்படை துகள் வந்திருக்க வேண்டும். ஆனால் எப்படி வந்தது தெரியல. ஆக விஞ்ஞானிகள் அனுமானிக்கிறாங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத அடிப்படை துகள் எங்கும் நீக்கமற இருக்கிற இந்த ஸ்பேஸ் என்ற ஆதி வெளியிலிருந்து தான் வந்திருக்கணும். ஆனால் எப்படி வந்தது தெரியல. அப்ப அவங்க துகளோட நின்றுட்டாங்க. துகளுக்கும் கீழே இறங்க முடியல அவங்களால. துகளுக்கும் கீழே இறங்கி ஆதியிலிருந்து அந்த துகள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல முடியல. ஆக அவங்க துகளோட நின்றுட்டாங்க விஞ்ஞானிகள். இப்போ தத்துவத்துக்கு வந்தோம்னா, தத்துவம் என்ன சொல்லுது? அங்க ஆரம்பிக்கும் போது தெய்வம், அறிவும் ஆற்றலுமான இந்த புலம், அதெல்லாம் ஒத்துக்கிறது தத்துவம். ஆனால் இந்த புலத்தில் இருந்து அறிவும் ஆற்றலுமான இந்த புலம் இருக்கிறதே, இதுல இருந்து துகள் எப்படி வந்தது? அதை சொல்ல தெரிந்தால் தானே, துகள் இப்படி வந்ததுன்னு சொன்னால் தானே துகள் சேர்ந்து காற்று வந்தது, அப்புறம் நிலம் வந்ததுன்னு சொல்ல முடியும். ஆனா துகள் எப்படி வந்தது? தத்துவத்துல அதுக்கு பதில் இல்லை. ஆனா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் இதுல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியல. ஆக அந்த கொஸ்டின் எப்படி, அது விஞ்ஞானிகளும் சொல்ல முடியல, தத்துவாதிகளும் சொல்ல முடியல. அப்ப அங்க ஒரு கேப் விழுந்து போச்சு. தத்துவ ஞானிகள் தான் அந்த காலத்துல தெய்வத்தோடு நின்றுட்டாங்க. அது எப்படி பிரபஞ்சமாக மலர்ந்தது சொல்ல தெரியல. விஞ்ஞானிகள் எல்லாம் அடிப்படை துகளோடு நின்றுட்டாங்க. அந்த அடிப்படை துகள் ஆதி அந்த வெளியிலிருந்து எப்படி வந்தது
சொல்ல தெரியல. ஆக அங்க ஒரு இடைவெளி நின்று போச்சு. அந்த இடைவெளி நின்னதுனாலதான் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் கை சேர்க்க முடியல. ஏனென்றால் அந்த கேப் இருக்கே, அந்த கேப் எப்படி அப்படிங்கிற அந்த கேப் இருக்கிற வரைக்கும் விஞ்ஞானிகள் துகள்லையே நின்னாங்க, மெய்ஞானிகள் ஆதியிலேயே நின்றுட்டாங்க. 2 பேருக்கும் இடையில கை குலுக்க முடியல. இந்த இடத்துலதான் மகரிஷி வருகிறார். இந்த மகரிஷி வந்ததுக்கு பிறகுதான் அந்த துகள், அடிப்படை துகள் எப்படி உருவானது, அறிவும் ஆற்றலுமான அந்த புலம் என்கிற நிலையிலிருந்து எப்படி துகள் உருவானது அப்படிங்கிற அந்த எப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் அது மகரிஷி தான் கொடுக்கிறாரு. ஆனாலும் மகரிஷி கொடுக்கிற இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற விடை அது பிற்காலத்துல அது மாற்றப்படலாம், விரிவாக்கப்படலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் முதலாக எப்படி என்ற அந்த கேள்விக்கு விடையை தர முயற்சித்தவர் வேதாத்திரி மகரிஷி. இந்த எப்படிங்கிறத வேதத்திலையும் சொல்லல, சைவ சித்தாந்தத்திலையும் சொல்லல, இதுவரை சொல்லல, எந்த மதத்திலையும் சொல்லல. அப்படி எங்கும் எவரும் சொல்லாத ஒரு விஷயத்தை மகரிஷி சொல்லுகிறார் என்றால் அதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரின்னு சொல்லுவோமே, புரட்சிகரமான ஒரு கருத்து அது. அந்த கருத்து எப்படி வந்தது என்று மகரிஷி நீங்க கேட்டீங்கன்னா, தனித்து நிலைத்து தவமாற்றும் சாதனையால் என்பார். தனித்து நிலைத்து தவமாற்றும் சாதனையால் அந்த காட்சிகளை நான் பார்க்கிறேன் என்பார். ஆக இந்த எப்படி அப்படிங்கிறதுதான் மகரிஷிக்கும் உடனே வந்துடல. எப்படி இறைவெளி எப்படி துகளாக மாறியது அப்படிங்கிறதுக்கான விடை மகரிஷிக்கும் உடனே வந்துடல. மகரிஷி பிறந்தது 1911. மகரிஷிக்கு விடை வந்த வருஷம் 1995. அப்ப எந்த வயசுல வந்திருக்கு? அவருடைய 84வது வயசுலதான் வருது. ஆக 84 வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. அந்த 84 வருடங்களும் சிந்தித்த மயமாகவே இருக்கிறார். அதனால மகரிஷி சொல்லுகிற அந்த விடை எப்படி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண வாக்கும் கிடையாது, அசாதாரண வாக்கு. அது வந்த பிறகுதான், அந்த விடை வந்த பிறகுதான் பிரம்ம ஞானம் கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக மகரிஷி பிரம்ம ஞானங்கிற பயிற்சி கொடுக்கல. 1995க்கு பிறகுதான் பிரம்ம ஞான வகுப்பை அவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்? அவருக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வந்தது. எப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் இல்லாம பிரம்ம ஞானம் கொடுக்க கூடாது. ஆகவே அந்த விடை வந்ததுக்கு அப்புறமாக அவர் பாடின பாடல் எப்படி? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதற்கு 2 குணங்கள் உண்டு என்றார். தன் மீது தன்னிருக்கம், தன்னைத்தானே இறுக்கிக் கொள்வது தன்னிருக்கம். அப்புறமாக மற்ற பொருளை சூழ்ந்தழுத்துவது. ஒரு 2 பொருள் இருந்துச்சுன்னா அதை அழுத்தி 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 பக்கத்துல கொண்டு வர்றது, அது சூழ்ந்தழுத்தம்.
ஒன்றுமே இல்லாத போது அது தன்னைத்தானே இறுக்கி துகளை உருவாக்குது. துகளை உருவாக்குனதுக்கு அப்புறமாக அதை சூழ்ந்தழித்து அழித்து அமைப்புகளை உருவாக்குது. இந்த இரண்டும் தன்னைத்தானே அழுத்துகிறது, சூழ்ந்தழுத்தமும் இருக்கிறது என்ற இந்த இரண்டு உண்மைகள் இருக்கே, அது வந்ததுக்கு அப்புறமாக தான் பிரம்மஞான பாடல்ல இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு, இந்த இரண்டு ஆற்றலால் இதன் திணிவு மடிப்பு விழ, அந்த இன்டென்சிட்டி பெருகும் போது இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், விண் வந்துடுச்சு. ஆக அந்த இரண்டு வரிகள் மகரிஷிக்கு சொந்தமான இரண்டு வரிகள். அதற்கு முன்பாகவும் யாரும் சொல்லல, அதற்கு பின்பு பலவிதமாக அந்த சொற்களை பற்றி ஆராய்வாங்க. ஆக மகரிஷி என்ற அந்த மகான் நமக்கு ஞாபகம் வந்தவுடனே இந்த ரெண்டு சென்டென்ஸ் நமக்கு ஞாபகம் வரணும். இதை சொன்னவர் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரணும். அவர்கிட்ட பாடம் படிச்ச நாம முதலாவதாக நமக்கு கிடைச்சது அது. வேற யாருக்கோ கிடைக்காம அந்த இது டக்குன்னு நமக்கு கிடைச்சத, பக்கத்துல இருந்ததுனால கிடைச்சிருது என்ற பெருமையும் நமக்கு வேண்டும். ஆக இப்ப நம்ம எப்படிங்கிற கதைக்கு வருகிறோம். ஆதியாக இறைவெளி. இறைவெளி என்றால் என்ன? அறிவும் ஆற்றலுமான புலம், எல்லையற்ற ஒரு புலம். அதுக்குதான் இறைவெளின்னு வச்சிருக்கிறோம். அது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டது. தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு இறை துகளாக மாறுகிறது. அப்புறம் இறை துகளை நெருக்கி 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 தொகுப்பா ஆக்கி விண் வந்தது. அப்ப விண் என்பது இறை துகளினுடைய ஒரு தொகுப்பு. விண் வந்ததுக்கு அப்புறம் விண்களை சேர்த்து பஞ்சபூதங்கள் வருகின்றன. காற்று வருது, நெருப்பு வருது, அப்புறம் நீர் வருது, நிலம் வருது. மலைக்காதீர் விண் கூட்டே மாபூதம் ஐந்துமா. ஆக அந்த எப்படிங்கிற அந்த லைன் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறணும். முதல்ல இறைவெளி, அதுல இருந்து இறைத்துகள். இறைத்துகள் வருவதற்கு என்ன காரணம்? தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டதால், செல்ஃப் கம்ப்ரஷன், தன்னைத்தானே இறுக்கிக் கொள்வதால். அப்புறம் இறைத்துகள் வந்துடுச்சு. அப்புறம் சூழ்ந்தழுத்துவதால் அது தொகுப்பா பிடிச்சிருச்சு. அந்த தொகுப்புக்கு பேர் தான் விண் துகள், அடிப்படை துகள். இந்த அடிப்படை துகள் எப்ப உருவானதோ அப்பதான் இந்த பிரபஞ்சம் உருவாகுது, இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்குது. ஆக அதுல இருந்து பஞ்சபூதங்கள் வந்துடுச்சு. ஆக பஞ்சபூதங்களை பத்தி மகரிஷிக்கு முன்னாடியே பேசினாங்க. வேதாந்தமும் பேசிச்சு, சைவ சித்தாந்தமும் பேசிச்சு. ஆனால் என்ன அவங்க பேசல, ஆதியாக இருந்த அந்த நிலையிலிருந்து எப்படி அந்த துகள் வந்துச்சு அப்படிங்கிற அந்த விடை தான் அங்க இல்லாம இருந்தது. அந்த விடையை பூர்த்தி செய்கிறார் வேதாத்திரி மகரிஷி. இது ரொம்ப சுருக்கமா பார்த்தீங்கன்னா, சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்வார். மாணிக்க வாசகரும் அந்த ஆதியில தான் ஆரம்பிக்கிறார். அவரும் அந்த ஆதிக்கு அவர் வைத்திருக்க பெயர் சிவன், முக்கண்ணன், நெற்றியில் கண் உடையவன் என்கிறது தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும் போதுதான் அந்த அந்த சிவம் அவனுடைய கருணையினால்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு முதல்ல ஒரு சம பண்ணிடுவார். கண் முதலான் தன் கருணை கண் காட்ட
வந்தெய்தி. அவனுடைய கருணையினால்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் முதலாவதாக எப்படி மாறினான்? விண் நிறைந்து விண்ணாக வந்தான். விண் நிறைந்து அதுல இருந்து மற்றெல்லாம் தோன்றி மண் நிறைந்து அஞ்சாவதுக்கு வந்துட்டாரு. அஞ்சாவது பஞ்சபூதத்துக்கும் வந்துட்டாரு. விண் நிறைந்து மண் நிறைந்து. ஆனால் அங்க மாணிக்க வாசகர் சொல்லாம விட்டது என்ன? எப்படி விண் வந்தது. அது ஒண்ணு மட்டும் இங்க இல்லை. ஆனா விண் வந்ததுன்னு சொல்லிட்டாரு. விண் நிறைந்து மண் நிறைந்து ஐந்தாவது பூதம் வந்துருச்சு. மிக்கு விலங்கு ஒளியாய். அவன் அவன் எப்படிப்பட்டவன்? அந்த சிவன் எப்படிப்பட்டவன்? என் என் இறந்து எல்லை இல்லாதானே. எல்லையில்லாத அந்த சிவன் அப்படிங்கும்போதுதான் அந்த எல்லையில்லாத இறைவெளி. அதுக்கு அவன் வைத்த பெயர் சிவன். அவர்தான் எல்லை இல்லாதானே அப்படிங்கிற உணர்வு வந்த உடனே எல்லை இல்லாம இருக்கிற நீ, உனக்குள்ள அந்த பெரும் சீர், அதனாலதான் எல்லாம் வந்திருக்கு. சீர்னா அறிவு. சீரா பேசுறான்னு சொல்றாங்களே, அறிவோடு பேசுகிறான். பெரும் சீர், அதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலையாப்பா அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். ஆக அவரும் பஞ்சபூதத்தை சொல்றாரு. வேதாந்தத்திலையும் பஞ்சபூதத்தை சொல்லுவாங்க. வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்க? முதல்ல ஆகாஷ். முதல்ல ஆகாஷ் சுகர் வந்தது. சமஸ்கிருதம் ஆகாஷ். ஆகாஷே வாயு, வாயோர் அக்னி, அக்னியோர் ஆப்பக அப்படின்னு அவங்களும் அந்த பஞ்சபூதத்தை சொல்லுவாங்க. வேதாந்தத்திலையும் விடுபட்டு போனது எப்படி? எல்லையற்றதாக இருக்கிற இந்த இறைவெளி அல்லது அந்த புலம் எப்படி கண்ணுக்கு தெரியாத துகளாக மாறியதுங்க? அது எப்படிதான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகுது. அதைத்தான் மகரிஷி பூர்த்தி செய்கிறார். இப்போ பஞ்சபூதம் வரைக்கும் மகரிஷி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமாக இப்போ அடுத்த நிலையை மகரிஷி பேசுறார். இது ஒரு முக்கியமான ஒரு அடுத்த நிலை. அதையும் மகரிஷி இப்போ பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. இப்ப மகரிஷி என்ன சொல்கிறார்? பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு உருவாகுது. பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து, அதுல வாயு இருக்கு, கார்பன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, சூடு இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு உருவாகுது. அப்படி உருவான ஒரு தொகுப்புல ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த அதிசயத்தை சொன்னவரும் மகரிஷி. என்ன அதிசயம் நடக்கிறது? இப்ப நம்ம வீடுகள்ல வயரிங் பண்ணியிருக்கிறோம். அந்த வயரிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞான ஆசிரியரை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? இந்த வயரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதுல எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. அது சாதாரணமா மின்சாரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள பவர் நமக்கு தெரியும். மின்சாரத்துக்கான பவர் நமக்கு தெரியும். அதே மாதிரி மகரிஷி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு வந்ததே, அந்த தொகுப்புல ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் என்றால், அந்த தொகுப்பில் விண் அப்படிங்கிற முதல் பௌதிகம் இருக்க விண், அந்த விண்ணினுடைய சுழற்சி ஓட்டம் ஆரம்பித்தது. எதனுடைய சுழற்சி ஓட்டம்? விண்ணினுடைய சுற்று ஓட்டம்.
அந்த விண்ணுடைய சுற்று ஓட்டம் ஆரம்பித்த போது அங்கே ஒரு பெரிய கரண்ட் உருவாகிறது. அதான் பயோ கரண்ட். அதான் நமது உயிர் ஓட்டம். ஆக நம்ம உயிர் ஓட்டம் சொல்றது வேற ஒன்றும் இல்லை, விண்களுடைய சுற்று ஓட்டத்தினால் வருகிற ஒரு விளைவு. இது எப்படி மகரிஷி இவ்வளவு தெளிவா சொல்றாரு? ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல உயிர்னா என்னன்னு கேளுங்க, தெரியலன்றாங்க. ஆனா மெடிக்கல் சயின்ஸ் பேசாத ஒரு விஷயத்த மகரிஷி பேசுறாரு. உயிரோட்டம்னா என்னன்னு சொல்றாரு. இதற்கும் காரணம் அவருடைய அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தான். அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, முன்னெல்லாம் சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆகல, அதனால சயின்ஸ்ல இருந்து எதுவும் எடுக்க முடியல. அப்புறம் சயின்ஸ் டெவலப் ஆக நிறைய விஷயங்கள் கொடுத்தது. அந்த மின்சாரத்தை பத்தி ஒரு தெளிவு வந்த போது, மின்சாரம் என்னன்னு சொல்வது சயின்ஸ். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. இப்பதான் ஒரு காந்தம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. காந்த அலைங்கிறத இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு மகரிஷி. இப்போ இந்த வயரிங்ல மின்சாரம் எப்ப வந்ததோ அதை போல அப்படின்னு பிடிச்சு இங்க கொண்டு வந்துட்டாரு. இந்த உடல்ல அங்க எலக்ட்ரான் சுத்துது, இங்க சுற்றுறது சுற்று ஓட்டமா இருக்கிறது விண் துகள். ஆக இங்கேயும் ஒரு கரண்ட் உருவாகுது. அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் பயோ கரண்ட். அதுக்கு தமிழ் பெயர் உயிர். அப்படின்னா இப்போ உயிர் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விடையாக வருகிறார் மகரிஷி. அப்போ என் கையில ஒரு டம்ளர் வச்சிருக்கிறேன். இதே இன்னொரு கையில ஒரு சின்ன ஒரு புழு, ஒரு புழுன்னு சொல்றமே, ஒரு புழு நெளியுது என் கையில. இந்த புழுவுக்கு உயிர் இருக்கிறது, ஆனா டம்ளருக்கு உயிர் இல்லை. என்ன காரணம்? இந்த டம்ளர்ல அந்த விண்களுடைய சுற்று ஓட்டம் இல்லை. ஆனா அந்த புழு இந்த புழுவில் அதனுடைய சுற்று ஓட்டம் இருக்கு, அதனால உயிர் இருக்கு. ஆக இப்ப எனக்குள்ள விண்களுடைய ஒரு சுற்று ஓட்டம் இருக்கு, அதனால எனக்குள்ளேயும் ஒரு உயிர் ஓட்டம் இருக்கு. ஒரு காலகட்டத்துல இந்த உயிர் ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியலைன்னா அப்படியே அந்த வோல்டேஜ் குறைஞ்சு 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 அந்த ஓட்டம் நின்று போச்சுன்னா உயிர் இல்லை, அவ்வளவுதான். ஆக இந்த உயிர் என்பதற்கான ஒரு டெஃபினிஷன் இப்ப நமக்கு வந்துருக்கு. இந்த உயிருக்கு அப்புறமாக மறுபடியும் பேசுறாரு. இந்த உயிருக்கு அப்புறமாக இந்த விண் துகள்களுடைய சுற்று ஓட்டம் நிகழுதே, இந்த சுற்று ஓட்டத்தில் போகிற அந்த விண் துகள்கள் ஒவ்வொன்றும் தன்னைத்தானையும் சுத்திக்கிறது. அது பாருங்க, தன்னைத்தானையும் சுத்திக்கிறது, ஒரு சுற்று ஓட்டத்திலையும் இருக்கு. எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுத்துது, தன்னைத்தானையும் சுத்திக்கிறது. ஆக இந்த விண்கள் தன்னைத்தானே சுற்றுவதால் அதிலிருந்து ஒரு அலை வருகிறது. இந்த அலை எதுல எழுப்பப்படுது? இந்த அலை அதை சுற்றி இருக்கிற வெளியில் ஒரு அலை உருவாகுது. எதனால் அலை உருவாகிறது? அந்த விண்ணுடைய தற்சுழற்சியினால் ஒரு அலை உருவாகிறது. ஆக அந்த விண்ணு சுற்று ஓட்டத்தினால் உயிர் வருது. அந்த விண்ணுடைய தற்சுழற்சியினால் ஒரு அலை வருகிறது. இது ரெண்டையும் நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்ப விண் தான் முக்கியமான கட்டம். அது
தத்துவத்திலையும் விஞ்ஞானத்திலையும் விண் துகள்ங்கிறது முக்கியமான கட்டம். அந்த விண்களுடைய சுற்று ஓட்டம் உயிராக வருகிறது. அந்த விண் அதனுடைய தற்சுழற்சியினால் ஒரு அலை உருவாகிறது. எதுல அலை வருது? இந்த வெளியில் ஒரு அலை வருகிறது. அறிவாகிய வெளியில் ஒரு அலை உருவாகிறது. அந்த அலைக்கு பெயர்தான் காந்த அலை. ஆக இப்ப கொஞ்சம் விஷயத்துக்கு வர்றோம். இப்ப எனக்குள்ள வச்சுக்கிறோம். எனக்குள்ள உயிர் இருக்குன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளாக விண்கள் ஒரு சுற்று ஓட்டத்தில் அமைந்திருக்கின்றன. அப்படி சுற்று ஓட்டத்தில் இருக்கிற எனக்குள்ளாக இருக்கிற விண்கள் தன்னைத்தானே சுற்றுவதால் அந்த சுழற்சியினால் ஒரு அலையை உருவாக்குகிறது. அப்ப எனக்குள்ள ஒரு அலை இருக்கிறது. ஒரு காந்த அலை எனக்குள்ளாக உருவாகிறது. இந்த சீவனுக்குள்ளாக உருவாகிற அந்த அலைக்கு பெயர் சீவகாந்த அலை. ஆக இந்த உயிர் என்பதற்கு டெபனிஷனை கொடுத்துட்டு அந்த உயிர்ல இருந்துதான் அலைகள் வருகிறது. இப்ப அந்த அலை இருக்க எனக்குள்ளாக, அந்த அலை எனக்குள்ளாக இந்த உயிர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, எனக்குள்ள இருக்கிற பல அவயவங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, பல இருதயம், இல்ல நுரையீரல், இந்த எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்கிறது அந்த உயிர் ஓட்டம் தான். உயிர் சக்தி எல்லாத்துக்கும் இயங்குவதற்கு சக்தியை கொடுத்து அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இயங்குறதுக்கு அதை ரெடி பண்ணுது இந்த உயிர். இந்த உயிர் இல்லை என்றால் எதுவும் இயங்காது. ஆக உயிர் சக்தியை எல்லாத்துக்கும் கொடுத்து இயங்க வைப்பது உயிர். அப்போ உயிரோட வேலையை தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில அந்த கரண்ட் போன உடனே எத்தனையோ சக்கரங்கள் சுத்தும். ஒரு சக்கரம், இன்னொரு சக்கரம், இன்னொரு சக்கரம், இன்னொரு சக்கரம், அவ்வளோத்தையும் சுத்தி வச்சு அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் இணைத்து எல்லாத்தையும் டபடபா டபடபான்னு சொல்லி இயக்கத்தை வைத்து அதெல்லாம் ரெடி பண்ணிடுது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அந்த கரண்ட் தான். அந்த கரண்ட் இல்லைன்னா எல்லாம் நின்று போகும். அதே மாதிரிதான் எனக்குள்ளேயும் ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த கரண்ட் இல்லைன்னா, பயோ கரண்ட் இல்லைன்னா எல்லாம் நின்று போகும். முடிஞ்சது. ஆக அன்பர்களே, பஞ்சபூதத்தை பற்றி பார்த்தோம். அது எதனோட கூட்டு? விண்களின் கூட்டு. அப்புறம் விண்களின் கூட்டுக்கு அப்புறமாக பஞ்சபூதங்களுடைய கூட்டு வருது. அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டுல தான் ஒரு அதிசயம் நிகழுது. அந்த அதிசயம் என்ன அதிசயம்? அந்த கூட்டத்தில், அந்த தொகுப்பில் ஒரு சுற்று ஓட்டம் நிகழ்கிறது. எதனுடைய சுற்று ஓட்டம்? விண் துகள்களுடைய சுற்று ஓட்டம் நிகழ்கிறது. அந்த சுற்று ஓட்டத்தினால் வருகிற கரண்ட் இருக்கே, பயோ கரண்ட், அதற்கு பெயர் உயிர் ஓட்டம். அப்புறம் என்ன ஆகுது? ஒவ்வொரு விண்துகளும் தற்சுழற்சி அடைவதால், தற்சுழற்சியில் இருப்பதால் அங்கிருந்து அலைகள் வருகிறது. இந்த அலைகள், வெளியில் ஏற்படுகிற இந்த அலைகள், அதற்கு பெயர் காந்த அலைகள். அந்த காந்த அலை இந்த சீவனுக்குள்ளாக ஏற்படும் போது அது சீவகாந்த அலை. இப்போ இந்த சீவகாந்த அலை என்ன பண்ணுது? அதற்கு என்ன வேலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிவகாந்த அலைக்கு என்ன வேலை செய்தது? ஏனென்றால் இயற்கை ரொம்ப சிக்கனமானது. எதையும் அனாவசியமா வைக்காதது. ரொம்ப சிக்கனம்னா இயற்கை தான். ரொம்ப சிக்கனம். அவ்வளவு சிக்கனம் நம்மளால இருக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்க. இயற்கை எந்த அளவிற்கு சிக்கனம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம்.
உங்களுடைய நாக்கு எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம்? உங்களுடைய நாக்கு எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் பார்த்துக்கங்க. ஒரு 2-3 இன்ச்சு நீளம், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அகலம், அவ்வளவுதான் அந்த நாக்கு. சாப்பிடுவதற்கு முன்னே ருசி பார்ப்பதும் அந்த நாக்கு தான். சாப்பிடும்போது அரைச்சு கொடுக்கறதும் அந்த நாக்கு தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை சுத்தம் செய்வது அந்த நாக்கு தான். எத்தனை வேலை இருக்கு பாருங்க அதுக்கு. ஒரு சின்ன இடத்துல 6 இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமாக சட்னியில உப்பு குறைஞ்சி போச்சு என்று திட்டுவதும் அந்த நாக்கு தான் இல்ல. அந்த நாக்குக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. ஒரு சின்ன நாக்குல இவ்வளவு வேலை வச்சிருக்கு. அப்போ இந்த அலை இருக்கு, காந்த அலை, சிவகாந்த அலை நமக்குள்ள இருக்குதே, இதனுடைய வேலை என்ன? சும்மா வச்சிருக்காத இயற்கை, அதுக்கு ஒரு வேலை இருக்குமே, அது என்ன வேலை? இப்ப நம்ம அந்த இடத்துக்கு வருகிறோம். உயிரினுடைய வேலையை பார்த்துட்டோம். எல்லா அவயவங்களுக்கும் உயிர் சக்தியை கொடுத்து அதை இயங்க வைக்கிறது உயிரோட்டம். அதை பார்த்துட்டோம். இந்த காந்த அலைக்கு என்ன வேலை என்று பார்க்கும் போதுதான் மகரிஷி இப்ப மறுபடியும் சயின்ஸுக்கு போறாரு. இப்ப சயின்ஸுக்கு போறாரு மகரிஷி. இந்த அலைக்கு என்னப்பா வேலை நமக்குள்ள? அது ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது? அந்த அலை ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த இயற்கை சும்மா இருக்காது, சும்மா ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த இறைவெளி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இங்க வச்சிருக்கு என்று பார்க்கும்போது அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மகரிஷி இப்ப எங்க போறாரு? விஞ்ஞானத்துக்கு வர்றாரு. மகரிஷிக்கு விஞ்ஞானத்தை எப்படி அந்த எலக்ட்ரிக் கரண்ட்ல இருந்து பயோ கரண்ட்டுக்கு வந்தாரோ அதே மாதிரி இப்ப விஞ்ஞானத்தில் ஒன்றை பார்க்கிறாரு மகரிஷி. ஒரு உதாரணம், உங்க வீட்டில் இருக்கிற டிவி பெட்டி, எல்லார் வீட்லையும் டிவி பெட்டி இருக்கு. நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவர், அரசியல் தலைவர், அவரை உங்க டிவி பெட்டியுடைய ஸ்பீக்கர் ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடித்தமான தலைவரை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கு அந்த ஸ்பீக்கர். உங்களுக்கு அது பிடிக்கல. அப்படி பிடிக்காத போது நீங்க டிவி பெட்டியை மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டீங்க, அதே டிவி பெட்டி தான். கரண்ட்டை மாற்றுவீங்களா? அதே கரண்ட் தான். ஆனா எதை மாத்துறீங்க? சேனலை மாத்திடுறீங்க. அப்படி சேனலை மாற்றும் போது உள்ளுக்க வர அலை மாறி போகுது. முன்ன ஒரு இடத்துல இருந்து ஒரு அலையை வாங்குனீங்க, அப்படி மாத்திட்டீங்கன்னா அந்த அலை நின்று போகும், வேற அலை வரும். சேனலை மாத்திட்டீங்க. அப்ப மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு அலை வருதே, அந்த அலையில உங்க தலைவரை பத்தி பிரமாதமாக பேசுது இந்த இந்த ஸ்பீக்கர். ஆக இப்போ மகரிஷி கேட்கிறாரு, உங்க ஸ்பீக்கரை பத்தி இனிமையாக பேசின அந்த பேச்சும் முன்ன திட்டி பேசின பேச்சும் எங்க பதிஞ்சிருக்கு? கரண்ட்ல பதியல. கரண்ட் இப்பவும் ஒரே கரண்ட் தான். பெட்டியில பதியல, இப்பவும் ஒரே பெட்டி தான். ஆனால் அந்த பேச்சு எதுல பதிஞ்சிருக்கு? அலையில பதிஞ்சிருக்கு. அதனால அலையை மாத்தணும்னா பேச்சு மாறுது. இதுல இருந்து மகரிஷி பெரிய பேருண்மைக்கு வர்றாரு. அதான் அவருடைய கிரேட்னஸே அதான். இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்மளும் பார்க்கிறோம் டெய்லி. அந்த பிடிக்கலைன்னா அலையத்தான் மாத்துறோம், பெட்டியை மாத்தல, நம்ம கரண்ட்டை மாத்தல.
ஆனா அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு பாருங்க, அதான் மகரிஷி. இப்ப என்ன விஷயம் எடுக்கிறாரு? பதிவு என்பது பெட்டிலையும் கிடையாது, கரண்ட்லையும் கிடையாது, அலையில் இருக்கு. ஆகவே அதை போலவே ஜீவனுக்குள்ள வரார் ஒரு சீவன். அந்த சீவனுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு அனுபவம் நடக்குது. ஒரு அனுபவம் அந்த அந்த ஜீவனுக்கு நடக்குது. நடந்ததற்கு பிறகு அந்த அனுபவம் உள்ளுக்க பதிவாகுது. எதுல பதிவாகுது? உயிர்ல இல்ல. உயிர் வந்து ஒரு பயோ கரண்ட் தான். அந்த உயிர்ல இல்ல, உடம்புல கிடையாது. எதுல பதிவாகுது? இப்ப அது பதிவாவதற்குத்தான் உள்ளுக்க ஒரு அலைய உருவாக்கு. அப்ப அந்த இறைவழி பாருங்க, ஒரு அலையை உருவாக்கிட்டு பதிய வச்சிருச்சு. ஆக எனது அனுபவம் பதிகிற இடம் எனது உடல் அல்ல. எனது அனுபவம் பதிகிற இடம் எனது உயிர் அல்ல. எனது அனுபவம் பதிகிற இடம் எனது அலை. அன்பர்களே, இந்த இடம் மிக 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 முக்கியமான இடம். பதிவு என்பது உயிரில் இல்லை. பதிவு என்பது உடலில் இல்லை. உடல்ல கையோ காலோ தலையோ மூளையோ எங்கேயும் கிடையாது. பதிவு என்பதில் எனக்குள்ள இருக்கிற காந்த அலையில் இருக்கு. இங்கதான் மகரிஷி ஒரு மிகப்பெரிய உண்மைக்கு வரார். இதுவரை இல்லாத ஒரு உண்மைக்கு வரார். அப்ப எனக்குள்ளாக எத்தனை விதமான அனுபவங்கள், எனது 80 வயதுல எத்தனை விதமான அனுபவங்கள் அவ்வளவும் பதிஞ்சிருக்கிற இடம் எனது அலையில், எனது ஜீவகாந்த அலையில். ஆக எனக்கு ஒரு உடல் இருக்கிறது, பஞ்சபூதங்களின் கூட்டு. எனக்கு ஒரு உயிர் இருக்கிறது, விண் துகளினுடைய சுற்று ஓட்டம். எனக்குள்ள ஒரு அலைகள் இருக்கிறது, பதிவுகளை தாங்குவதற்காக, பதிவுகளை ரெக்கார்ட் செய்வதற்காக ஒரு அலை தொகுப்பு எனக்குள்ள இருக்கு. இறைவழி பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு பேரறிவு. இந்த மூணையும் கொடுத்து அனுபவத்தையும் பதிய வைக்க. இந்த பதிவு மட்டும் இல்லை என்றால் என் வாழ்க்கையே கிடையாது. உங்க பெயரை கேட்டா நீங்க சொல்றீங்க. ஏன்னு சொல்றீங்க? உங்க அலையில அந்த பேர் இருக்கு. உங்க சொந்த ஊர்னு கேட்டா என்ன சொல்றீங்க? உங்க அலையில அது இருக்கு. அது மட்டும் பதிவாகலைன்னா நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாது. நேற்று என்ன சாப்பிட்டீங்க? பதிவாகலைன்னா தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையே வந்து அந்த அலையில தான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. உங்க நண்பரை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்ன பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, இவர் தான் முருகசாமின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பதிஞ்சதுனால மறுபடியும் அவரை பார்த்தா, ஐயா முருகசாமி வாங்கன்னு சொல்றீங்க. ஒரு பதிவாகலைன்னா அவரை பார்த்தாலும் நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக பதிவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அலையில் நடக்கிறது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? எனக்குள்ளாக இருக்கிற இந்த அலைகள், பதிவுகளை தாங்கி வச்சிருக்கிற இந்த அலைகள், பதிவுகளை கொண்ட இந்த அலைகள் இருக்குதே, காந்த அலை தொகுப்பு. இந்த காந்த அலை தொகுப்புக்கு பெயர்தான் ஜீவாத்மா. ஆத்மான்னு பெயர்க்கிறார். ஆக ஆத்மா என்பது அலைகள். ஆக உயிர்ல கிடையாது. ஆக மூணு வித்தியாசம். உடல் வேறு, உயிர் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மாவில் தான் பதிவு. ஆத்மா என்பது அலை, உயிர் என்பது துகள், உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு. இந்த மூணையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். எனவே அன்பர்களே, அனைத்துக்கும் மூலமாக இருக்கிற அறிவும் ஆற்றலுமான அந்த புலன்
புலம் இருக்கே, ஃபீல்டு, அந்த புலம் அது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு உருவானது இறைத்துகள். அந்த இறைத்துகளை தொகுப்பாக ஆக்கி, சூழ்நிலத்தால் தொகுப்பாக ஆக்கி உருவானது விண்துகள். விண்துகளுடைய கூட்டு பஞ்சபூதம். பஞ்சபூதங்களுடைய கூட்டு, அந்த கூட்டில் ஒரு விண்களுடைய சுற்றுவட்டம் நிகழ்ந்த போது உருவானது உயிர். அந்த உயிரினுடைய ஒவ்வொரு சுழற்சியிலிருந்தும், ஒவ்வொரு விண்துகளின் சுழற்சியிலிருந்தும் வருவது காந்த அலை. இந்த காந்த அலையில் பதிவாகிறது எனது அனுபவம். இந்த அனுபவ பதிவுகள் நிறைந்த அந்த காந்த அலைக்கு பெயர் ஆத்மா என்று நம்ம கிளியரா நம்ம அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும், பதிஞ்சு வச்சுக்கிறணும். அப்ப நமக்கு இந்த முதல் பௌதிகமான அந்த விண்துகளுக்கு அப்புறமாக பஞ்சபூதங்களுக்கு வரணும், அப்புறம்தான் உயிருக்கு வரணும். பஞ்சபூதங்கள் உருவானதுக்கு அப்புறமாக உயிருக்கு வரணும். அதையும் சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சரியாத்தான் சொல்லியிருக்காரு. மாணிக்க வாசகர் சொல்லும் போது முதல்ல பஞ்சபூதங்களை சொல்றாரு. விண் நிறைந்து, மண் நிறைந்து, மிக்கு விலங்கு ஒளியாய், எண் இறந்து எல்லை இல்லாதானே, நின் பெரும் சீர் ஒல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு சொன்ன மாணிக்க வாசகர் அடுத்து அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டாகிய உயிருக்கு வர்றாரு. கரெக்டா பேசுறாரு. அடுத்த உயிர் தான். அந்த உயிரை பேசும்போதுதான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, அந்த உயிர் எப்படியெல்லாம் உருவாகி எதுவெல்லாம் மாறி 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 வந்தது. புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, இதெல்லாம் உயிரினுடைய பல நிலைகள். வல்லசுரராகி, தேவராய், முனிவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இதெல்லாம் உயிரினுடைய பல நிலைகள். அப்படி பல நிலைகளை சொன்ன அந்த மாணிக்க வாசகர் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்றோம். நண்பர்களே, கொஞ்சம் தைரியமாக சிந்திப்போம். இப்போ ஒரு பறவை இருக்கு. ஒரு பறவை, அந்த பறவை பஞ்சபூதங்களுடைய ஒரு கூட்டு உடல். அதுக்குள்ள ஒரு உயிர் ஓட்டம் இருக்கு. அந்த பறவையினுடைய உயிர். அந்த பறவைக்குள்ள ஒரு அலை இருக்கு. அதனுடைய அனுபவத்தை தாண்டி வந்த ஒரு அனுபவ பதிவு அங்க இருக்கு, அலையில் இருக்கு. அதுதான் அதனுடைய ஆத்மா. இந்த பறவைக்கு முன்னாடி ஒரு மண் புழு, அதுலயும் இந்த மூணு இருக்கு. அப்ப பஞ்சபூதத்துக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு உதாரணம், மண். மண் எடுத்துக்கிறோம். மண் 5வது பஞ்சபூதம் மண். மண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா மண்ணுல அறிவு இருக்கு. ஏன் அறிவு இருக்கு? மண் விண்களின் கூட்டு தானே. விண் எதுல இருந்து பிறந்தது? அறிவும் ஆற்றலுமான புலத்திலிருந்து தானே. அப்ப விண்ணுக்கே அறிவு இருக்கு. ஆக மண்ணுக்கும் அறிவு இருக்கு. ஆக மண்ணின் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணுக்கு அறிவு உண்டு, ஆனால் மண்ணில் உயிர் இல்லை. கொஞ்சம் சிந்திக்கணும். மண்ணுக்கு அறிவு உண்டு, ஏன்னா அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த விண்கள் இருக்குதே, எல்லாமே அறிவுலேருந்து தான் வந்திருக்கு. அறிவும் ஆற்றலுமான ஒரு புலத்திலிருந்து தான் வந்திருக்கிறதுனால
ஒவ்வொரு விண்ணுக்கும் அறிவு இருக்கு. ஆக மண்ணுக்கும் அறிவு இருக்கு. மண்ணுக்கு அறிவு உண்டு, ஆனால் உயிர் இல்லை. மண்ணில் ஏது உயிர்? அதே மாதிரி தண்ணீர், தண்ணீருக்கு அறிவு உண்டு, ஆனால் உயிர் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் தைரியமாவே பேசணும். காற்று, காற்றுக்கு குணம் உண்டு, காற்றுக்கு அறிவு உண்டு, ஆனால் உயிர் இல்லை. அதே மாதிரி காற்றுக்கும் கீழே வர்றோம். விண்துகள், விண்துகளுக்கு அறிவு உண்டு, ஏன்னா அறிவுல தான் வந்திருக்குது. விண்துகளுக்கு அறிவு உண்டு, ஆனால் விண்துகள் அந்த அதுதான் ஓடிதான் உயிரோட்டம் வருது. ஆனால் பஞ்சபூதத்துல தான் வரும். பஞ்சபூத கூட்டுல ஓடினா தான் உயிரோட்டமாக மாறுது. என்று பார்க்கும்போது உயிர் என்பது பஞ்சபூதத்திற்கு அப்பால் வருகிற ஒரு குணம். பஞ்சபூதம் வரைக்கும் அறிவு இருக்கிறது, ஆனால் உயிரோட்டம் இல்லை. பஞ்சபூதத்திற்கு பிறகுதான் உயிரோட்டம் வருகிறது. அந்த உயிர் வந்ததுக்கு அப்புறம்தான் அதுல இருந்து அலைகள் வருகிறது. அலைகள் வந்த பிறகுதான் பதிவு ஏற்படுகிறது. அப்புறம்தான் ஆத்மா வருது. ஆக முதல்ல ஆதியாக இருக்கிறது இறைவெளி, அதிலிருந்து இறை துகள், அதன் தொகுப்பாக விண், விண்ணுடைய தொகுப்பாக பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு அப்புறமாக உயிர், உயிருக்கு அப்புறமாக ஆத்மா, உயிருக்கு அப்புறம்தான் ஆத்மா. ஏன்னா உயிருக்கு அப்புறம்தான் அலைகள் வருது. ஆக இந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த பதிவுகள் அடங்கிய அந்த நிலைக்கு பெயர் நம்ம ஆத்மான்னு வச்சிருக்கிறோம். ஆக இன்னைக்கு அறிவு என்றால் என்ன, ஆற்றல் என்றால் என்ன, பஞ்சபூதங்கள் என்றால் என்ன, அதில் வருகிற உயிரோட்டம் என்றால் என்ன, அதற்கு பிறகு வருகிற ஆத்மா என்றால் என்ன, எல்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த நிலை, இந்த அறிவுக்கு, இந்த ஆற்றலுக்கு, இந்த உயிருக்கு, இந்த ஆத்மாவுக்கு பிறகு வருகிற மனம். மனம் என்றால் என்ன, அதற்கு பிறகு வருகிற உள்ளம், உள்ளம் என்றால் என்ன என்பதை பற்றி, இந்த மனதையும் உள்ளத்தையும் பற்றி இன்னொரு முறை நமது உரையில் வைத்துக் கொள்ளலாம். இன்று அந்த ஆத்மா வரைக்கும் நம்ம நின்றுக்கலாம். நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது, ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆத்மான்னு சொன்னோம்னா அலைகள் தான் ஞாபகம் வரணும். அது அலைகளுடைய தொகுப்பு. உயிர்னு சொன்னோம்னா அது துகளுடைய சுட்டு ஓட்டம், அது துகளை சார்ந்தது. ஆத்மா அலையை சார்ந்தது. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். உயிரில் பதிவு இல்லை, ஆனால் ஆத்மாவில் தான் பதிவு ஏற்படுகிறது. உடலில் பதிவு இல்லை, உடல்ல எந்த இடத்துலையும் பதிவு கிடையாது. அது மூளையாகட்டும், கையாகட்டும், காலாகட்டும், உடலில் எந்த இடத்துலையும் பதிவு கிடையாது. பதிவு என்று சொன்னால் அலையில் மட்டுமே என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்றைய வரைக்கும் ஒரு லெவலில் கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறோம். இன்னொரு முறை வரும்போது இதிலிருந்து மனம் என்றால் என்ன, உள்ளம் என்றால் என்ற ஒரு தெளிவுக்கு நாம் வந்து விடலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் சில சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு சில நிமிடங்கள் என்று சொல்லி, இதுவரையும் என்னோடு ஒரு பொறுமையாக இருந்து இத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு அந்த அறிவுனா என்ன, உயிர்னா என்ன, ஆற்றல்னா என்ன, பஞ்சபூதங்கள்னா என்ன, அந்த உயிரோட்டம் எப்படி, அலை இயக்கம் எப்படி நடக்குது,
இப்போ ஆத்மானா என்ன அப்படின்றத பற்றி ஐயா ரொம்ப தெளிவாக நமக்கு நிறைய பல்வேறு உதாரணங்கள் அதை விளக்குனாங்க. மாணிக்க வாசகர் பாடல் மூலம், மகிழ்ச்சியோட பாடலில் எடுத்து, இப்போ இந்த அறிவு, உயிர், மனம் இது பற்றின தெளிவு வந்து இது வரைக்கும் நமக்கு யாருமே கொடுக்கல. அந்த பற்றிய தெளிவு நாம் எப்போ உணர்ந்து கொள்கிறோமோ, தெரிஞ்சு கொள்கிறோமோ, அப்போ தான் நமக்கு வந்து இந்த சிக்கல்களிலிருந்து நமக்கு வெளியே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. தத்துவத்தில் நம்ம தெய்வம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. விஞ்ஞானத்தில் நம்ம வந்து அது ஃபேஸு ஃபீல்டு அதுதான் சொல்கிறோம். தத்துவத்தில் வந்து வேதாந்தம் வந்து பிரம்மம்னு சொல்லுது, சைவ சித்தாந்தம் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க, இஸ்லாம் வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க, கிறித்துவம் வந்து பிதா அப்படின்னு சொல்கிறாங்க, சன்மார்க்கம் வந்து அருட்பெரும் ஜோதி, நம்ம வேதாத்திரியம் வந்து இறைவெளி அப்படின்றது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் குறிக்குது. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு நிலை தான். அப்போ இறைநிலை தான். எல்லாமே வெவ்வேறு பெயர்களில் சொல்கிறாங்க அப்படின்ற இது அறிவில் நம்ம ஆழ்ந்து தெளிந்து கொண்டாக பிரச்சனையே இல்லை. இப்போ தெளிவு இல்லாத நிலையில தான் இப்போ நடக்கிற சண்டைகள், சச்சரவு, சிக்கல்கள் எல்லாத்துக்குமே காரணம். இப்போ தெளிவு வந்தாச்சுன்னா இந்த உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியே இருக்கும். அந்த மகிழ்ச்சி என்பது நம்ம பெற்றுக்கொள்கிற அந்த தெளிவோடு தான் இணைந்திருக்குதுன்னு ஐயா அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு அந்த உயிர் எப்படி வந்தது, முதல்ல இறைநிலை தான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைத்துகளாகி, இறைத்துகள்கள் சேர்ந்த தொகுப்பு விண்ணாகி, அந்த விண்கள் வந்து தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து அறிவு உண்டு, உயிர் கிடையாது ஒவ்வொன்றுத்துக்கும். ஆனால் அந்த பஞ்சபூதங்கள், அந்த விண்களோட தொகுப்பு பஞ்சபூதங்களாக சேர்ந்து வரும்போது தான் அது உயிராக வருது. அந்த ஐந்தும் சேரணும். அது தனித்தனியாக இருக்கும்போது அங்கே அறிவு இருக்குது, குணம் இருக்குது, உயிர் கிடையாது. அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு பிறகு தான் நமக்கு உயிரோட்டம் உடல்ல வருது. அப்போ அந்த உயிர் வந்து நம்ம உடல்ல ஓடும்போது அலை உண்டாகிறது. அந்த அலையில தான் பதிவு. அந்த பதிவுகளின் தொகுப்பு தான் ஆத்மா. அப்போ அறிவு, ஆற்றல், பஞ்சபூதங்கள், இந்த உயிர் எப்படி ஓடுது, அலை எப்படி இயக்கம், நமக்கு அந்த நாக்கில் என்னெல்லாம் வேலை, அந்த குட்டி நாக்கில் எவ்வளோ வேலை அந்த ஜீவகாந்த அலை செய்யுது அப்படின்னு உதாரணங்கள் சொல்லி ஆத்மா என்ன இது வரைக்கும் ஐயா வந்து மிக தெளிவாக நமக்கு நல்லா திருப்பி திருப்பி ஐயா அவங்க நமக்கு சொன்னாங்க. அடுத்த வகுப்பில் வந்து நாம் இதை பற்றி, அதாவது மனம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனம்னா என்ன, இந்த உள்ளம், ஆத்மாவிற்கு பிறகு நம்ம ஆத்மா வரைக்கும் இன்னைக்கு ஐயா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த ஆத்மாவுக்கு பிறகு வருகின்ற அந்த மனம், உள்ளம்னா என்ன அப்படின்னு அடுத்த வகுப்புல பார்க்கலான்னு கடந்த 1 மணி நேரமாக மிக தெளிவாக ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பான விளக்கம் தெளிவும் கொடுத்தாங்க. ஐயா அவர்களை நாம துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம பெரிய பேர் பெற்றிருக்கோம் இன்னைக்கு. இந்த விளக்கங்கள்லாம் விஞ்ஞானத்தோட விளக்கம், உதாரணங்களோட ஒரு தெளிவாக விளக்கி நம்ம இன்னைக்கு ஒரு 137 பேர் இருந்தோம். அத்தனை பேரும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து புண்ணியம் செய்தவர்கள் தான். ஐயா வந்திருக்காங்க உள்ள, சாரி பார்க்கல. பூஜாமா யாராவது கேள்வி பதில் கேட்கறாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்கம்மா. ஆ ஐயா, எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா. சொல்லுங்கம்மா. மகரிஷி வந்து அலையில் நம்ம உடல் செல்கள்ல பதியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்கய்யா. பதிவு வந்து நம்ம உடல் செல்கள்ல பதியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யாருமா? அதுக்கப்புறம் தான் உடல் செல்கள் அந்த மூளை செல்கள்ல பதியுது, உடல் செல்கள்ல பதியுது, அப்புறம் தான் வான்காந்தத்துல பதியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யாருமா சொல்றது? உடல் செல்கள் எதுலயுமே பதியல, வெறும் அலை வடிவம். கனகாம்மா ஐயா கேக்குறாங்க, யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க. யார் சொல்றதுன்னு கேக்குறேன். ஐயா மகரிஷி சொல்லியிருக்காருங்க இல்லைங்கய்யா. ரைட் ரைட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க மகரிஷினுடைய கடைசி புத்தகங்களை எடுத்து படிங்க. ஓ சரி 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 சரி. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து 6வது திருமுறையில
வள்ளலார் சொல்லியிருந்தாலும் அதை விட்டுட்டு அஞ்சலியே நிக்கிறாங்களே. இல்ல அஞ்சலியே நின்று உங்களோட அறிவு வள்ளலார் அடைஞ்ச வளர்ச்சியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் எங்களோட அதே அறிவு மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், அதாவது நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவா இப்ப இந்த கல்வி முறை நாங்களாம் இப்ப எம்எஸ்சி இப்ப கூட மறுபடியும் டிப்ளமோ ஏற்கனவே ஒரு டிப்ளமோ முடிச்சேன். அப்ப இந்த புக்ல எல்லாம் என்ன வருதுன்னா இதுதான் வருது. இப்ப நீங்க அதாம்மா சொல்றது வர்றது. ரைட்டு. நீங்க அதனால உங்களுக்கு அத்தாரிட்டி ம். மகரிஷியுடைய கடைசி புத்தகத்தை படிங்க, அவ்வளவுதான். சரிங்க, சரி சரி சரி. அப்போ 2000க்கு அப்புறமாக இறைத்துகள் வந்ததுக்கு அப்புறமாக ஓ மகரிஷி 2000க்கு அப்புறம் எழுதின சின்ன சின்ன புக் இருக்கு, அதை எடுத்து படிங்க. சரிங்க, சரி 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 சரி. எல்லா விளக்கமும் அதுல இருக்கு. ஓ சரி 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 சரிங்க. ஓகே. நான் இதுல இன்னொன்னு முக்கியமா என்ன யோசிச்சேன்னா, இந்த அது என்னது அந்த பிறர் உடல் வருத்தி அவங்க வந்து அந்த இதை சாப்பிட்றாங்க இல்லையா மாமிசம். அப்போ நான் நினைச்சேன் அந்த பதிவுகள் வந்து அந்த உடல் செல்கள்ல இருக்கும். அப்ப அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த பதிவுகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க பதிவே இல்லைன்னு சொன்னால அதுக்காக சாப்பிடணும்னு நான் சொல்லலை, அதுக்கு சொல்லலை. அப்போ அந்த அந்த பதியும் அப்படிங்கிறத வச்சு நிறைய யோசிச்சு வச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு பதிவே இல்லை. அந்த அலைகள்ல மட்டும்தான் அந்த தாக்கம் இருக்கு. சரிங்க. இப்ப வான்காந்தத்துல அப்ப இந்த எல்லா அலைகளும் இருக்கு சரிங்களா? இந்த பதிவுகள் தாங்கிய ஒவ்வொரு உயிரினத்தோட பதிவுகள் தாங்கிய அலைகள் வந்து வான்காந்தத்துல இருக்கு. அப்ப அந்த வான்காந்தத்துல இருக்கிறது இன்னொருத்தரோட கனெக்ட் ஆகுமா? ஏன்னா நம்ம இப்ப தகப்பனுக்கு வந்து கொல்லி வைக்கிற அந்த பெரிய பையனோட அந்த அலைகள் வந்து கனெக்ட் ஆகுங்கிறது சொல்றாங்க மகரிஷி. அப்ப அது எப்படி கனெக்ட் ஆகும்? அதாம்மா இப்போ நீங்க சொல்ற உங்க கேள்வி கரெக்டு தான். உங்க கேள்வி கரெக்டு தான். இப்போ அலை ஆத்மாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்புறம் மனம், அப்புறம் உள்ளத்தை பார்த்துட்டு நான் இறந்ததற்கு அப்புறமாக இந்த ஆத்மா என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது உங்க கேள்விக்கு விட வந்துடும். ஓகே ஓகேங்க. நன்றி நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்கா? மல்லிகா சங்கீதம்மா மல்லிகாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா ஐயா இருக்காரு, மதன் ஐயா இருக்காருங்களே. அம்மா ஒரே நிமிஷம் ஐயா. அந்த மல்லிகாமா கேள்வி கேட்டுக்கட்டும். சரிங்க. வாழ்க வளமுடன். இவங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து மதன் ஐயாவுக்கு பிறந்த நாள் 40வது அகவையில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஓ அப்படியா? வாழ்க வளமுடன். ஐயா கொடுக்கணும், அதுக்கு ஒரு இது பண்ணிருக்கோம். அதனாலதான் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரே ஒருத்தவங்க மட்டும் கேள்வி கேட்கறாங்க. அது முடிச்சோன்னு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்டுறவா? மல்லிகாமா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. அப்படி நீங்க சொல்றது நுணுக்கமா கவனிக்கும் போது எல்லாமே அலைகளா தெரியுதுங்க ஐயா என் மனசுக்கு. சரிம்மா. இல்ல ஆரம்பத்துல இருந்து சுத்தவெளியினுடைய சுதந்திரத்தாட்டில இருந்து எடுத்துக்கிட்டாவே எல்லாமே அலைகளா தாங்க ஐயா தெரியுது. அது ஒரு விதமான அலைகளா தெரியுது எனக்கு. சரிதான். அலைகள் தாமா இம்பார்ட்டன்ட், முக்கியம். அலைகள் தாமா முக்கியம். அது கரெக்ட் தானாங்க ஐயா? ஒரு எல்லாமே ஒவ்வொரு விதமான அலைகள் தானாங்க ஐயா? ஆமா வாசம். அலைகள் தான் இம்பார்ட்டன்டா நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அலைகள் தான். சரிங்க ஐயா, சரிங்க. அதான் கேட்டேங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருட்காந்த செல்வி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். பொன்மொழி செல்வி என்கின்ற அருங்காந்த செல்வி பேசுறேன் ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்தது ஐயா ப்ரோக்ராம், சிந்தனை. நன்றிங்க ஐயா. மதன் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 40வது வயது அவரு. என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க, நீடூழி வாழ்க மதன் அவர்கள். உடல் நலத்தோடு திரேக ஆரோக்கியத்தோடு அவரது தெய்வீக வாழ்க்கை, வேதாத்திரிய வாழ்க்கை விரிவாக மலர்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிமா. ஐயா உரை முடிச்சதுக்கு அப்புறம் ஐயாக்கு பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. சந்தோஷம் ஐயா. 40க்கு அப்புறமாக உங்களுடைய அந்த
விரிவாக்கம் ஒரு வித்தியாசமாக மலரட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றியா ஐயா. ஒரே ஒரு தெளிவு மட்டுங்க ஐயா. பெரிய நாயகி சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு நுணுக்கமா ஒரு சில சில தகவல்லாம் எனக்கு தெளிவு கிடைச்சது, புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பஞ்சபூதங்கள் உருவாச்சு, பஞ்சபூதங்கள் சேர்ந்த போதுதான் உயிர் வந்தது. அப்ப அந்த உயிர் ஓடும் போது அப்பதான் அலை. அப்ப இந்த உயிர் உடல்ல இருந்து போயிடுச்சுன்னா பஞ்சபூதங்களும் பிரிஞ்சிடுது, அலையும் இல்லை. ஆமா, சின்ன ஒரு இல்ல உங்க நீங்க சொன்னது ரைட்டு தான். ஒரு சின்ன மாற்றம். ஹலோம்மா. ஐயா, ஒரு சின்ன மாற்றம் சொல்லிடுறேன். நீங்க சொன்னது ரைட்டு தான். ஒரு 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 குளம் இருக்குமா, ஒரு குளம், தண்ணி நிறைந்த ஒரு குளம் இருக்கு. அதுல ஒரு கல்லை போடுறீங்க. கல்லை போட்ட உடனே என்ன வருதுமா அந்த குளத்துல? அலை வருதுங்க. அலை வருது இல்லைங்களா? அந்த கல்லு போய் உட்கார்ந்த பிறகு அந்த அலை இருக்குல்ல, அலை நிரந்தரமாயிருது. இப்போ நீங்க போட்ட கல்லு கீழே போய் பேசாம உட்கார்ந்துரும் தரையில. உட்கார்ந்த பிறகு கூட அது உருவாக்குன அலை போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்க. ஆக அலை நிரந்தரமாயிடுது. அது நல்ல பாயிண்ட் தான். நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அலை நிரந்தரமாகிடுது. சரி சரி. மற்றதெல்லாம் அப்படியே போயிருது. உருவாக்கிய அலைகள் நிரந்தரமாயிருது. நிரந்தரமாயிடுது. புரியுதுங்க. அப்ப அது உடல்ல அப்ப உயிர் இயக்கம் பெறும்போதுதான் அந்த அலையா வருது. அப்ப அலையில எல்லா பதிவுகளும் சேர்ந்துகிட்டே இருக்கு. கரெக்ட் கரெக்ட். இப்ப இதனோட அதுக்கப்புறம் நமக்கு மனம் உள்ளம் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவு அடுத்த வகுப்புல நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். நல்லா கிடைக்கும். சரி, சந்தோஷம்மா, சந்தோஷம். நன்றிங்க. கேட்டீங்க, நல்ல பாயிண்ட். நன்றிங்க. வாழ்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மங்கையர்கரசி அம்மா அவர்கள். மங்கையர்கரசி அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, உங்களுக்கு வர அருமையா இருந்ததுயா, நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். 120 வயசுக்கு இன்னும் வருங்கால மக்களுக்கு தொண்டு செய்ய வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷமா ஐயா. மதன் ஐயாவுக்கு வாழ்க வளமுடன், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களே மாதிரி அவர்களும் 120 வயசுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வமாக ஆன்மீகத்துல வளர்ந்து சிறந்து ஓங்கி வளர இறையும் பிரபஞ்சமும் அவருக்கு துணையா இருந்து அருள் புரியட்டும். மதன் ஐயா வாழ்க.